ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஐஏஎஃப்எஸ் பேப்பர் அதுல டெய்லி வந்து ஒரு 5 எம்சிக்யூஸ் அது ரிலேட்டடா கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து இன்னைக்கு வந்து பார்ட் 10. இது வந்து நம்ம 27th யூனிட் பார்க்குறோம். நேற்று வந்து 27th யூனிட் தான் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 27th. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? A state government experiences a temporary mismatch in its cash flows and seeks financial assistance from the central bank. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க சொன்னா ஏதோ ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? செலவு வந்து ஜாஸ்தியா இருக்கு, ரெவன்யூ எப்பவுமே கம்மியா இருக்கும் இல்லைங்களா? ஸ்டேட்ஸுக்கு ரெவன்யூ கம்மியா இருக்கும், எல்லா கவர்மெண்ட்ஸுக்கும் ரெவன்யூ கம்மியா இருக்கும், செலவு ஜாஸ்தியா இருக்கும் இல்லைங்களா? சோ அப்படி செலவு ஜாஸ்தியா இருக்குது, அவங்களுக்கு ஏதோ அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஆஃப்டர் என்டையர்லி எக்ஸாஸ்டிங் இட்ஸ் ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டி லிமிட்ன்றது இருக்குது. இது வந்து கொலாட்ரல் கொடுத்து அவங்க வந்து இந்த லோன் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? கொலாட்ரல் கொடுத்து இந்த ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டாங்களாம். ஓகேங்களா? அதை எடுத்து அதை காலி பண்ணிட்டாங்க. அப்படி காலி பண்ணி முடிச்சுட்டு இட் யூட்டிலைசஸ் நார்மல் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ஓகேங்களா? அதை காலி பண்ணி முடிச்சுட்டு எதுக்கு வந்துடுறாங்க? வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்க்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆயிடுது பாருங்க, இவென்ச்சுவலி இட்ஸ் வித்ட்ராவல்ஸ் பிரீச் த நார்மல் WMA லிமிட். ஓகேங்களா? வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸையும் தாண்டி போயிட்டாங்களாம். தாண்டி போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓவர் டிராஃப்ட்ல போயிட்டாங்களாம். ஓகேங்களா? முதல்ல என்ன இருக்குது, ஸ்பெஷல் டிராயிங் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை தாண்டிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் இருக்குதான், அதையும் தாண்டி ஓவர் டிராஃப்ட்டுக்குள்ள போயிட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த நிலைமையில under the regulatory framework, what is the maximum duration this overdraft condition can legally persist? ஓகேங்களா? இப்படி ஒரு ஓவர் டிராஃப்ட் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த ஓவர் டிராஃப்ட் வந்து எவ்வளவு நாள் இவங்களுக்கு வச்சுக்கலாம், எவ்வளவு டியூரேஷன் இவங்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 14 consecutive working days, 36 days in a quarter, 10 consecutive working days, 30 days in a quarter, 21 consecutive working days, 45 days in a quarter, 14 consecutive working days, 21 days in a quarter. ஓகேங்களா? ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் சொல்லாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஓவர் டிராஃப்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 14 கன்சிக்யூட்டிவ் டேஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 14 கன்சிக்யூட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அவங்க வந்து பணத்தை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு குவார்டர். ஓகேங்களா? 3 மாசம், ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு ஒரு குவார்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, அந்த குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டோட்டலா வந்து அவங்க 36 நாள் தான் இந்த கடன்ல இருந்திருக்கணும், இந்த ஓவர் டிராஃப்ட்ல இருந்திருக்கணும். 14 நாள் 12 நாள் அங்கங்க பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறாங்களா, அப்படி எடுத்தா பார்த்தா 36 நாள் தான் ஒரு குவார்டர்ல இருந்திருக்கணும். அதுக்கு மேல வந்து போயிடக்கூடாது. இதான் வந்து அந்த ஓவர் டிராஃப்ட் டியூரேஷனுக்கு கொடுக்குற ரூல்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், based on the partially accepted recommendations of the NS விஸ்வநாதன் எக்ஸ்பர்ட் கமிட்டி. ஓகேங்களா? பார்ஷியலி அக்செப்டன்ஸ் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, விஸ்வநாதன் அவங்களோட எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. அரௌண்ட் 27 சொல்லி 11 தான் கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்க சொன்னா அவங்க அந்த அப்படி அவங்க கொடுத்ததுல வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரிவைஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேங்களா? அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் உடைய ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த NS விஸ்வநாதன் கமிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? notified in July 2022, which are the following scenarios perfectly aligns with the new minimum capital guidelines. ஓகேங்களா? இது அவங்க கொடுத்ததுல எது வந்து மினிமம் கேபிட்டல் கைட்லைன்ஸ், எவ்வளவு கேபிட்டல் அவங்க தேவைப்படும் ஒரு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு அப்படின்றது இப்ப புதுசா வந்து இவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டயர் 1 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் மஸ்ட் இமீடியட்லி அச்சீவ் மினிமம் நெட் ஒர்த் ஆஃப் 5 crores. ஓகேங்களா? 5 crores அச்சீவ் பண்ணணும். எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல, ரிகார்ட்லஸ் ஆஃப் இட்ஸ் ஆபரேட்டிங் டிஸ்ட்ரிக்ட், எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல ஆபரேட் பண்றவங்கிறத பொறுத்து பிரச்சனை கிடையாது. டயர் 1 இருந்தாங்க சொன்னா அவங்க 5 crores சொல்லியிருக்காங்க. டயர் 1 யூசிபி ஆபரேட்டிங் strictly within a single district is required to maintain a minimum net worth of 2 crores. ஒரு டயர் 1ல இருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்கன்னா 2 crores-உம் மினிமம் CRAR வந்து பாத்தீங்கன்னா 9% சொல்லியிருக்காங்க. ஆல் UCBs regardless of their tier must achieve a revised minimum CRAR of 12% by March 31, 2024. ஓகேங்களா? எல்லா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எந்த டயர்ல இருக்காங்கன்றது கணக்கு பண்ணிக்க தேவையில்லை, எல்லாமே 12% வந்துடணும்னு சொல்றாங்க CRAR. ஓகேங்களா? 31st மார்ச்சுக்குள்ள வந்துடணும், 2024 வந்துடணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றாங்க, டயர் 4 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆப்ரேட்டிங் அக்ராஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ரெக்வயர்ஸ் மினிமம் நெட் ஒர்த் ஆஃப் 10 crores அண்ட் CRAR ஆஃப் 15% சொல்றாங்க. டயர் 4ல இருந்தாங்க சொன்னா 10 crores வந்து நெட் ஒர்த் வேணும், CRAR வந்து 15% சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல நம்ம இது பாத்துக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஸ்வநாதன் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஃபார்மர் டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட தான் இந்த இது கொடுக்குறாங்க, ரிவைஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணிதாங்கன்னு சொல்லிட்டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பண்ணிதாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பொறுத்து ஜூலை 2022 வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து நோட்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா, பார்ஷியல் அக்செப்டட், அதாவது என்னன்னா 27 ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுல 17 தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுல வந்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், மினிமம் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, இதுல முக்கியமா அந்த டயர் 1ல இருந்து, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், டயர் 1ல இருந்து டயர் 4 வரைக்கும் 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, 4ஆ கொண்டு வராங்க. இது எல்லாமே பாத்தீங்க சொன்னா அவங்க டெபாசிட் எவ்வளவு வச்சிருக்காங்கன்றத பொறுத்தா. இப்ப டயர் 1னா 100 crores அப்படின்றது மாதிரி வச்சிருக்காங்க. சோ அடுத்தடுத்த டயருக்கு எவ்வளவு கேபிட்டல் அவங்க வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4னு பிரிக்கிறாங்க. ஏன்னா சின்ன பேங்கா இருக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் போட தேவையில்லை, பெரிய பேங்கா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி ரெகுலேஷன்ஸ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களா. அதனால அவங்க பிரிச்சிடுறாங்க, பிரிச்சுதான் வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வைக்கிறாங்க. ஸோ இப்போ டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்றத வந்து கேபிட்டல் பேசிஸ்ல தான் அவங்க பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனா இந்த மினிமம் நெட் ஒர்த் எவ்வளவு இருக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மினிமம் நெட் ஒர்த் எப்படி இருக்கணும், அந்த நெட் ஒர்த் எப்படி இருக்கணும்ன்றத வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது டயரா பிரிக்கிறது வந்து டெபாசிட் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஆனா அதுலயே நெட் ஒர்த் ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க ஆப்ரேட் பண்றாங்கன்றத பொறுத்து முடிவு பண்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சோ இப்போ வந்து டயர் 1ல இருக்கிறாங்க, அவங்க சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா 2 கோடி போதும். ஓகேங்களா, டயர் 1ல இருக்காங்க, அவங்க சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 2 கோடி போதும். ஆனா இதுவே டயர் 1ஆ இருந்தாலும் அவங்க 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இதுல என்ன மெயின்டைன் பண்ணணும், 5 crores மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், டயர் 1ஆ இருக்கிறாங்க, சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்கன்றப்போ 2 crores. அதே டயர் 1ல இருக்கிறாங்க, டயர் 2, டயர் 3, டயர் 4 எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து 5 crores பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோஸ். ஓகேங்களா, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோனா ஒரு பேங்க்ல 1000 கோடி ரூபாய் லோன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து கேபிட்டல் அவங்க அந்த பேங்கோட சொந்த காசும் உள்ள இருக்கணும். ஓகேங்களா, 10% கொடுக்கணும்னு சொன்னா அந்த பேங்கோட கேபிட்டலும் உள்ள இருக்கணும்ன்றக்காண்டி இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ கொடுத்துருங்க. 1000 கோடி கொடுக்க போறீங்க, அதில் நாங்க 10% நீங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 100 கோடியாவது அவங்க கேபிட்டல்ல இருந்து கையில வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, சோ அதுதான் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோன்னு சொல்றோம். அது டயர் 1 பேங்க்கு எவ்வளவு சொல்றாங்கன்னு பாருங்க, 9% வச்சிருக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 1000 கோடி கொடுக்குறீங்களா, 9% வச்சிருங்க. இது நான் பிளாங்கா தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த வெயிட்டட் அசெட்டுக்கு வேற ஒரு இதுவும் உண்டு. நான் ஜென்ரலா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இப்போ 1000 கோடி இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு 9%, ஓகேங்களா, அது 9% நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மற்றவங்களுக்குலாம் டயர் 2, டயர் 3, டயர் 4க்குலாம் என்ன சொல்றாங்க பாருங்க, 12% வைங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 12% நீங்க வந்து 1000 கோடி கொடுக்குறீங்களா, அதுல நீங்க ஒரு 12 கோடி நீங்க வந்து 12% நீங்க வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், அந்த 12% ரூல் வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்க 10% வந்து 31 மார்ச் 2024 வந்துருங்க, 11% வந்து 2025 வந்துருங்க, 12% வந்து இப்ப வர்றது மார்ச் 31 2021 வந்துருங்க, 31 வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சரை பாக்குறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா டயர் 1 யூசிபிஸ் ஆப்ரேட்டிங் ஸ்ட்ரிக்ட்லி வித் இந்த சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, டயர் 1ஆ இருக்காங்க, ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட நெட் ஒர்த் வந்து 2 கோடி ரூபாய், அவங்களோட சிஆர்ஏஆர் வந்து பாத்தீங்கன்னா 9%. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சோ அந்த கான்செப்டே சொல்லிட்டு பார்த்துட்டோம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுன்றக்காண்டி சொல்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. Next, consider the following statements regarding the structural recommendations made by the R.N. Malhotra committee. ஓகேங்களா, structural changes வந்து R.N. Malhotra committeeல கொண்டு வராங்க, which laid the foundation for modern insurance regulation. நம்ம இது முன்னாடியே பார்த்திருக்கோம் இது ரிலேட்டடா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாடர்ன் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன்ஸ், மாடர்னா இன்சூரன்ஸ் வரணுன்றப்போ இவங்க தான் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சோ அவங்க வந்து மெயினா எதுக்கு என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்றத வச்சு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், the committee advised that a single corporate entity should be allowed to deal in both life and general insurance business simultaneously to ensure economies of scale. ஓகேங்களா, அதாவது ஒரு கார்பரேட் இப்ப எஸ்பிஐ இன்சூரன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க லைஃப் இன்சூரன்ஸையும் பார்த்துக்கலாம், ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிசினஸையும் பார்த்துக்கோங்க, ஒரே ஆள் ரெண்டையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததா ஒன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்றாங்க, the committee recommended that the private insurance companies should be permitted to enter the industry with a minimum paid up capital of 100 crores. ஓகேங்களா, ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம், வரும்போது அவங்களோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆர்வ கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், மாடர்னா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கமிட்டியை கொண்டு வராங்க. எப்படி நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து மாடர்னைஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இவங்களை கொண்டு வராங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எல்ஐசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆட்களே இருக்கிறாங்க, காம்படிஷன் பெரிய லெவல்ல இல்ல. அப்ப பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் பிரைவேட் செக்டர் இன்சூரன்ஸ் உள்ள கொண்டு வர்றப்போ காம்படிஷன் நிறைய உள்ள வரும். அப்ப மாடர்னைஸ் ஆகும் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க மெயினா சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, பிரைவேட் செக்டரை வந்து இன்சூரன்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணுன்றதான் இவங்க மெயினா சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, லைஃப் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரே என்டிட்டி வந்து பண்ணணும்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து தப்பு. அவங்க எக்ஸ்பிளிசிட்டா இதை வந்து பண்ணக்கூடாதுன்றதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ பிரைவேட் அடுத்து என்ன சொல்றாங்க, பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து வர்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பிரைவேட் ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டின்னு சொன்னாலே பிரைவேட் இன்சூரன்ஸ் வர்றதுக்கு தான் அவங்க ஓகே பண்ணிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வர்றப்போ 100 crores மினிமம் பெய்ட் அப் கேபிட்டலோட வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏ வந்து கரெக்ட், இன்கரெக்ட். பி வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். The Indian financial system relies on distinct regulators overseeing specialized entities. ஓகேங்களா. நம்ம இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து நிறைய என்டிட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வேற வேற ரெகுலேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப பேங்குக்குன்னா ஆர்பிஐ இருக்கிறாங்க, இன்சூரன்ஸ்க்குன்னா டிஏ இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதை வச்சுட்டு கேட்கறாங்க, among the following options which entity operations fall outside the regulatory purview of the Insurance Regulatory and Development Authority of India. ஓகேங்களா. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வராத ஆட்கள் இதுல யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சர்வேயர் அண்ட் லாஸ் அசஸர், தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பார்த்ததும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஆன்சர் சொல்லாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வேயர் லாஸ் அசஸர்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இதுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அந்த காருக்கோ பைக்குக்கோ என்ன மாதிரி லாஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சர்வேயர் தான் வந்து அசஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க ஐஆர்டிஏயோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அதுல தான் கண்ட்ரோல்ல தான் வராங்க. தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்றவங்க யார் சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இந்த டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நடுவுல ஒரு தேர்ட் மிடில்மேன் மாதிரி இருந்து இவங்க தான் இது வந்து இந்த இன்சூரன்ஸ் ஓகே ஆக இருக்குதா இல்லையா, கேஷ்லெஸ்ஸா இதை பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறது வந்து யாரும் சொல்றாங்கன்னா தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. ஸோ இவங்க ஐஆர்டிஏயோட கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா அவங்க வருவாங்க கண்டிப்பா. ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேங்களா, தனியா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க வருவாங்களா, அவங்க கண்டிப்பா வருவாங்க. யார் வரமாட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மட்டும் தான் வரமாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருந்து பேட் லோன் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கு பதிலாக ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட்ல அந்த பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த பேட் லோன் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்றது தான் இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய வேலை. அவங்க ஐஆர்டிஏக்கு கீழே வர மாட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட், evaluate the following statements regarding payment system and financial stability framework. பேமெண்ட் சிஸ்டம் பத்தியும் financial stability framework பத்தி சொல்லிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 legally grants the central bank oversight authority including regulation அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் பேமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா. கண்ட்ரியுடைய பேமெண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்றதுக்கு, சூப்பர்வைஸ் பண்றது எல்லாத்துக்குமே ஆர்பிஐக்கு பவர் வந்து இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் as the ex officio chairperson of the Financial Stability and Development Council subcommittee. ஓகேங்களா. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் சப்கமிட்டியுடைய சேர்பர்சனா ஆர்பிஐ கவர்னர் இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. The National Unified USSD Platform NUUP is officially categorized under large value payment systems tailored for interbank financial market settlements. ஓகேங்களா. இந்த NUUPன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்ல பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் நடக்கிறப்போ, அதாவது இன்டர் பேங்க் ஒரு பேங்க்குக்கும் நடுவில் பேமெண்ட் செட்டில்மெண்ட் நடக்கிறப்போ இந்த NUUP தான் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் சொல்லலாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் இருக்குது பாத்தீங்களா 2007, அது வந்ததுக்கு பிறகுதான் ஆர்பிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு கரெக்டா ஓரளவுக்கு ஒரு ஆக்ட் படி ஒரு லீகலா வந்து அவங்களுக்கு அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பவர் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஆக்ட் வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து லீகலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடி கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்டிசி சப் கமிட்டியுடைய
சேர் பர்சனா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கரெக்ட் ஓகேங்களா. அதாவது இந்த எஃப்எஸ்டிசின்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்றாங்க இல்லைங்களா. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றது என்னன்னு சொன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அது பாதுகாப்பா இருக்கணும். ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல யார் வரா, நம்ம பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே வராங்க இல்லைங்களா. இவங்க சரியா செயல்படணும். இவங்க இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வந்தா நம்ம எக்கானமியே மொத்தமா டவுன் ஆகும். இப்ப ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஓகேங்களா, நம்ம நாட்டிலே இருக்கிற ஏதோ ஒரு பெரிய கம்பெனி டக்குன்னு கீழே விழுகுது அப்படின்னா அந்த கம்பெனில நம்ம மக்கள் ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த மக்கள் அந்த ஷேர்ஸ்ல பாதிப்பு வரும் ஓகேங்களா. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பிரீமியம் பணத்தை எல்லாத்தையும் கொண்டு அந்த கம்பெனில முதலீடு பண்ணிருப்பாங்க. நம்மள்ட்ட இருந்து வாங்குற பணத்தை எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த பிரீமியம் எல்லாத்தையும் அந்த கம்பெனில கொண்டு போய் முதலீடு பண்ணிருப்பாங்க. பேங்க் அந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்திருப்பாங்க. அப்ப இப்படி எல்லாருமே அங்க வந்து பாதிக்கப்படுவாங்க ஓகேங்களா. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா செபி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், செபி அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா ஆர்பிஐ, அதுக்கப்புறமா ஐஆர்டிஏஐ, அதுக்கப்புறமா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லைங்களா. இவங்க எல்லாருமே எல்லாரோட சேர்பர்சனும் பாத்தீங்க சொன்னா இந்த எஃப்எஸ்டிசி கமிட்டியில வந்து மெம்பர்ஸா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதோடைய சப் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த சப் கமிட்டியில வந்து பாத்தீங்க சொன்னா சேர்மனா யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா ரிசர்வ் பேங்கோட கவர்னர் இருக்கிறாங்க. ஆனா இந்த மெயின் கமிட்டியோட ஹெட்டா யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஹெட்டா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சப் கமிட்டிக்கு மட்டும் யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா ஆர்பிஐ இருக்கிறதா சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சோ இந்த இது கரெக்ட் தான். அடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா நேஷனல் யூனிஃபைட் யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம், இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா இந்த ஹேஷ் போட்டு 999 ஸ்டார்னு போட்டு பேலன்ஸ் பாக்குறது, அதை வச்சுட்டு சின்ன சின்னதா ஏதாவது அமௌண்ட் அனுப்பிக்கிறது, அந்த மாதிரி ரீட்டைல் லெவல்ல பேலன்ஸ் பாக்குறது, அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றது, அதுக்கு தான் இது வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு உள்ளதான் இது. ஆனா இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு பாருங்களேன், இன்டர் பேங்க்குள்ள 2 பேங்க்குள்ள பெரிய லெவல்ல பணம் செட்டில் பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னா இதான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து தப்பு. ஒரு 2 பேங்க்குள்ள பெரிய லெவல்ல பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க வந்து பயன்படுத்துறது கிடையாது. சோ கடைசி ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 1 and 2 தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா sudhakar@kalaisali.online கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோடைய எம்சிக்யூஸ் பிடிஎஃப் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம எம்சிக்யூ சீரிஸ் உடைய பிளேலிஸ்டும் பாத்தீங்கன்னா சொன்னா நம்மளோட லிங்க்ல இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.